விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஒரு இளம் பெண்ணை சுமார் 6 மாத காலமாக தொடர்ந்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து பலவிதமான காமலீலைகளை அரங்கேற்றி இருக்கிறான் திமுக வானூர் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன். திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் தான் இந்த பாஸ்கரனை வானூர் ஒன்றிய செயலாளராக நியமித்தார். திமுகவில் கட்சி பணி செய்ய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறதா, இல்லை காமப்பசியை தீர்த்து கொள்ள பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறதா? அறிவாலயம் எனும் குற்றவாளிகளின் கூடாரத்திற்கே அது வெளிச்சம். சரி, இளம்பெண்ணிற்கு நடந்தது என்ன? கடந்த 6 மாதங்களாக என்னை வீடியோ எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நான் என்னை கலாச்சாரமாக ஒரு டைம் ஒரு செஞ்சுட்டு மறுபடியும் நீ அந்த இருக்கலைன்னா அந்த வீடியோ நான் வெளியில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் மறைச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணணும் இல்லை, கல்யாணம் பண்ணுறதுலாம் இல்லை. வானூர் பகுதியைச் சேர்ந்த அந்த இளம்பெண் கணவனை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். உழைத்து பிழைத்து வந்த அந்த பெண்ணிடம் காமுகன் பாஸ்கரன் உதவி செய்வது போல முதலில் பேச தொடங்கி இருக்கிறார். திமுக உடன்பிறப்புகளுக்கே உண்டான பாஸ்கரனின் கேடுகட்ட புத்தியை உணர்ந்த அந்த இளம்பெண் பாஸ்கரனை எச்சரித்தும் உள்ளார். இந்த நிலையில்தான் ஒரு நாள் அந்த இளம்பெண்ணை தனியாக ஒரு வீட்டிற்குள் அடைத்து வைத்து அவரது ஒப்புதல் இன்றி வெறிதீர பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் அந்த பாஸ்கரன். பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதனை படம் பிடித்து வைத்துக் கொண்ட அந்த பாஸ்கரன் தான் எப்போது அழைத்தாலும் ஆசைக்கு இணங்க வேண்டும் என மிரட்டி இருக்கிறான். மேலும் நான் மாவட்டத்திலேயே முக்கியமான ஆளு, அரசியல் செல்வாக்கு இருக்கு, பணம் எல்லாம் என்கிட்ட இருக்கு, என்னைய போலீஸ் எல்லாம் ஒன்றும் செய்யாது எனவும் மிரட்டி இருக்கிறான். கடந்த 6 மாத காலமாக திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரனின் அனைத்து கொடுமைகளையும் வேறு வழியின்றி தாங்கிக் கொண்டிருந்த அந்த இளம்பெண் இப்போது துணிச்சலுடன் வந்து புகார் அளித்திருக்கிறார். அப்பா அப்பா என பெருமையாக சொல்லும் ஸ்டாலின் அவர்களே, இப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழிக்கத்தான் காமுகன்களுக்கு உங்கள் கட்சியில் பதவிகள் கொடுக்கப்படுகிறதா? ஞானசேகரனை திமுக அனுதாபி என்கிறீர்களே, அப்படி என்றால் பாஸ்கரன் யார்? தொடர்ந்து திமுகவினரால் பல பெண்கள் வேட்டையாடப்படுகிறார்களே, இது உங்களுக்கு தலைகுனிவில்லையா? நொடிக்கு நொடி வெட்கி தலைகுனியும்படி பல சம்பவங்கள் நடக்கிறதே. நீங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என வாய்கூசாமல் பேசலாமா? பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணிற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அட, இதை நாங்க கேட்கல சார், மக்கள் கேட்கிறாங்க.